ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபேன்சி ஸ்லீவ் டிசைனை எப்படி ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளான ஸ்லீவ் டிசைன் தான். இப்போ இதை எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த ஸ்லீவ் தைக்கிறதுக்காக நான் ஒரு ஸ்லீவ் பேட்டர்ன் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் எடுத்துருக்க அளவு வந்து ரெடி அளவு எனக்கு 5 இன்ச்சு தேவைப்படுது. அது கூட நான் எக்ஸ்ட்ரா ஒரு 3 இன்ச்சு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவு ரெடி அளவு தேவையோ அதுலேருந்து ஒரு 3 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்லீவோட அகலம் நான் 7 இன்ச் எடுத்திருக்கேன். தையலுக்காக 1.5 இன்ச்சு சேர்த்து 9 இன்ச்சாக எடுத்திருக்கேன். கீழே கையோட சுற்றளவு 6 இன்ச்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம தையலுக்காக 1.5 இன்ச்சு விடுவோம்ல, அது மாதிரி விடாமல் மேலே 9 இன்ச்சு வச்சுருக்கோம்ல, அதே அளவே கீழவும் வைக்கலாம். ஏன்னா நம்ம ஃபோல்டு பண்ண போகிறோம். இறக்கம் வந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து இப்படி வளைச்சி விட்டுருக்கேன். இப்போ இந்த ஸ்லீவை பிரிச்சுட்டு ராங் சைட் பக்கமாக ஒரு 1/4 இன்ச் அளவில் இது மாதிரி மடித்து ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு 1/4 இன்ச்சு வந்து கீழே மடித்து தைச்சிருக்கோம். இப்போ வந்து 3 இன்ச்சு அளவில் மார்க் பண்ணி ஒரு கோடு கிழிச்சிக்கலாம். நம்ம எக்ஸ்ட்ரா 3 இன்ச்சு விட்டோம்ல, அதில் 1/4 இன்ச்சு கீழே மடித்து தைச்சிட்டோம். 1/4 இன்ச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது போயிடும். அந்த ரெடி அளவு 5 இன்ச்சு அப்படியே இருக்கும் நமக்கு ஸ்லீவு. அந்த 3 இன்ச்சு மீதி இருக்க 3 இன்ச்சு இது மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அதை கோடு கிழிச்சிட்டு ஃபோல்டு பண்ணிங்கன்னா பிகினர்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும். 3 இன்ச்சு அளவில் நம்ம இது மாதிரி மடித்து விட்டுக்கலாம். இப்போது ஸ்லீவோட நல்ல பக்கத்து மேலே இது மாதிரி மடித்து போட்டிருக்கோம். ராங் சைடு நமக்கு 2 சைடும் தெரிகிற மாதிரி இப்படி மடிச்சிருக்கோம். இப்போ வந்து நம்ம இதோட சென்டரை மார்க் பண்ணிக்கலாம். இது மாதிரி 2ஆக மடித்து அதோட சென்டர் இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இது மாதிரி 2ஆக மடித்து போட்டுக்குங்க. மடித்து போட்டுட்டு கீழேருந்து மேலே ஒரு 2.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு 2.25 இன்ச்சு இது வந்து மீடியமான அளவு. உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நம்ம 3 இன்ச்சு விடுறதுக்கு பதிலாக நீங்கள் 4 இன்ச்சு விட்டுட்டு கூட அதிகமாக வச்சுக்கலாம். அகலத்தில் ஒரு 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இது மாதிரி மார்க் பண்ணதை ஒரு வளைவாக இது மாதிரி வளைச்சி விட்டுக்கலாம். நீங்கள் கையிலேயே கூட வளைச்சிக்கலாம். நான் இந்த ஸ்கேல் வச்சு இது மாதிரி வளைச்சி விட்டுருக்கேன். அந்த ரவுண்ட் ஷேப் நமக்கு எந்த அளவு வேணுமோ அந்த ஃபோல்டும் அந்த அளவு நம்ம எக்ஸ்ட்ரா மடிக்கிற மாதிரி ஆகும். இப்போது இது மாதிரி பிரித்து இது உள் பக்கமாக இப்படி மடித்து லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அதோட ட்ரேஸ் வந்து இந்த சைடும் தெரிஞ்சிடும் நமக்கு. இப்போ அது மேலேயே லைட்டாக வரைஞ்சி விட்டுக்கலாம். இப்போது இது மாதிரி ஒரு ரோப் எடுத்துக்குங்க. நம்ம நாட்லாம் வைப்போம்ல, அந்த ரோப் எடுத்து அந்த ஃபோல்டுக்கு சென்டராக இது மாதிரி வச்சுக்குங்க. இது மாதிரி வச்சுட்டு அந்த ஃபோல்டுக்கு சென்டராக கரெக்டாக இது மாதிரி வச்சுக்குங்க. இப்போ இதை ஃபோல்ட் பண்ணி விட்டுட்டு இப்போ அந்த ரவுண்ட் ஷேப்பை சுற்றி நம்ம தையல் போட்டுக்கலாம். அந்த ரவுண்ட் ஷேப் வரைஞ்சி விட்டுருக்கோம்ல, அங்கே டபுள் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த ரவுண்ட் ஷேப் மேலேயே நம்ம தையல் போட்டு வந்துடலாம். இப்போ நம்ம இந்த ரவுண்ட் ஷேப்பை தைச்சாச்சு. இப்போ அந்த தையல் மேலே படாமல் ஒரு 1/4 இன்ச்சு அளவில் துணி விட்டுட்டு அதை சுற்றி இது மாதிரி கட் பண்ணி விட்டுக்குங்க. இப்போது நம்ம தையல்லேருந்து ஒரு 1/4 இன்ச்சு அளவு துணி விட்டுட்டு கட் பண்ணோம். இப்போ அந்த துணி விட்டுருக்கோல்ல, அதுவும் அந்த தையல் மேலே படாமல் இது மாதிரி கட் பண்ணி விட்டுக்குங்க. இது மாதிரி கட் பண்ணிவிட்டு திருப்பும் போது அந்த ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக வரும். இப்போது இது மாதிரி திருப்பி விட்டுக்குங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடு ஃபோல்டு பண்ணோம்ல, அது அப்படி இப்படி திருப்பி விட்டிங்கன்னா பேக் சைடில் வந்துடும். நமக்கு இந்த ஷேப் வந்துடும். இப்போ நம்ம அந்த ரவுண்ட் ஷேப்பை இப்படி கையிலேயே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குங்க. உங்களுக்கு வேணும்னா அது மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். நான் லேஸ் வச்சு தைக்க போகிறதுனால இப்போதைக்கு நான் தையல் போடல. மேல் பக்கம் மட்டும் ஒரு தையல் போட்டு எடுத்துருக்கேன். இப்போ நான் லேஸ் வச்சு தைச்சிக்க போகிறேன். இப்போ நான் எடுத்துருக்க லேஸ் வந்து ஒரு சில்வர் கலரில் லேஸ் எடுத்திருக்கேன். அது இது மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வச்சு தைச்சிட்டே வந்துடுங்க.
இப்போ இந்த ரோப்பில் வந்து நம்ம சுங்கு வச்சு தைச்சிக்கலாம். இப்போ 2 இன்ச்சு அகலமும் நீளமும் இருக்க மாதிரி 2 பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து இதில் வச்சு தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் பெல் ஷேப்பில் ஒரு சுங்கு வரும்ல, அதுவே பிசுறு இல்லாத மாதிரி தான் தைச்சி எடுக்க போகிறேன். அது எப்படி தைக்கணுன்றத நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம 2 சுங்கும் தைச்சாச்சு. இது மாதிரி பிசுறு இல்லாமல் தைக்கும் போது நமக்கு பார்க்க அழகாக இருக்கும். அவ்வளோதான். இந்த ரோப்பை நம்ம இது மாதிரி நாட் போட்டு விட்டுக்கலாம். உங்களுக்கு ஒரு சிம்பிளாக ஸ்டைலிஷாக ஒரு ஸ்லீவ் டிசைன் வைக்கணும்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கும், பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.